ஆல்ரைட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்ம மத்தியில் நேர்த்தியான காரியங்களை செய்து கொண்டிருக்கார். ஆகையினால் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களையும் அதிசயமானவைகளையும் செய்கிறவர். ஆமென். அதிசயமானவைகளை செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம் மத்தியில் இருக்கிறவர் அவர் சூப்பர் நேச்சுரல் காட். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற தேவன். இந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் கடந்த வாரத்தில், அதாவது இதற்கு முந்தின ஆராதனையில், த நேச்சர் ஆஃப் த நியூ கிரியேச்சர், புது சிருஷ்டியுடைய இயல்பு, புது சிருஷ்டியோட இயல்பை நாம் கற்றுக்கொண்டு அந்த புது சிருஷ்டியோட ஐடென்டிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதை பார்த்தோம். புது சிருஷ்டியோடைய அடையாளம், அடையாளத்தை அறியாததுனால அடையாள குழப்பம், ஐடென்டிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஐடென்டிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாளமும் அடையாள குழப்பமும். சாரி, போன அந்த டீச்சிங் ஆன்லைனில் போகும்போது சரியாக அவங்களுக்கு நிறைய பேருக்கு போகலை, ஐடென்டிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஆனாலும் அதனால் கொஞ்சம் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஐடென்டிட்டி பேசிட்டு இன்றைக்கி எப்படி அந்த ஐடென்டிட்டியை எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் வாட் வி ஆர், எதனால் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துச்சு, இது நம்ம, அதாவது அடையாளம் நாம் இன்னார் என்று அறியாததுனால, நாம் யார் என்று தெரியாததுனால, இந்த அடையாள குழப்பம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, நிறைய நேரங்களில் இந்த அடையாள குழப்பத்தினால நான் யாருன்னு தெரியாததுனால நான் செய்ய வேண்டிய காரியங்களை, நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை அறியாதிருக்கிறேன். போன கடந்த ஆராதனையில் இதை குறித்து மிக தெளிவாய், அதாவது நான் நினைக்கிறேன் 7ஆம் தேதி, சாரி, இட் வாஸ் 7th of March, 7ஆம் தேதி பேசினோம். ஒரு யானை சர்க்கஸில் இருந்தால், சர்க்கஸ் ரிங்குள்ளே இருந்தால், அது தான் யானை அப்படிங்கிறதே மறந்துடுது. தான் யானை அப்படிங்கிறதே அது தெரியறதில்லை. தனக்கு யானை பலம் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸை பேசணும். அந்த யானை, அவ்வளோ பெரிய யானை போய் அந்த சர்க்கஸ் ரிங்கில் இருக்கிற அந்த ரிங் மாஸ்டருக்கு அடிபணிந்து அது அப்படியே தலைகளை நிற்கிது பாருங்க. தலையை கீழே ஊண்டி 4 காலை மேலே தூக்கி அதை கண்ணில் கண்ணீர் வழியும்படியாய் அந்த யானை அப்படியே நிற்கும். அப்போ நினச்சிட்டு இருக்கிறது யானை, ஒருவேளை எனக்கு மாத்திரம் யானை பலம் இருந்தா, நான் மட்டும் ஒரு யானையாக இருந்துட்டேன்னா இவனெல்லாம் அடித்து போட்டுருவாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன, they have the identity crisis. கிறிஸ்தவர்கள் அடையாள குழப்பத்தினால அவர்கள் தான் யானை அப்படிங்கிறது, தாங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது, தங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாங்கள் யார் என்பதை அறியாதபடி அந்த அவ்வளோ பெரிய யானை அந்த சின்ன யானை பாகனுக்கு முன்பாக அவனுடைய அந்த குச்சியினுடைய ஆட்டத்துக்கு ஆடுகிறது போல, இன்னைக்கு தேவனை அறிந்த மக்கள் என்று சொல்கிறவர்கள் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸில் அவங்க சிக்கிட்டு விழிக்கிறாங்க. அவங்க அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸில் சிக்கி விழித்து என்ன பண்ணுறாங்க, ஓ நான் எனக்கு இவ்வளோ தெரியாது, ஆண்டவரே நீர் என்னை கடக்கனில் பாரும், நான் தூசி, நான் துப்பு, நான் என்னது புழு, என்னென்ன கேவலமான வார்த்தைகளை சொல்லாமோ அத்தனை வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே நான் புழு. கர்த்தர் சொன்ன, நீ ஏன் பிள்ளை, நீ யாரு, என்னோட பிள்ளை. பாருங்க, ஒரு யானையோட குட்டி, நான் ஒரு எலி, நான் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லாது. அது தான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்டதோ அது அதான் செய்யும்.
இன்றைக்கு உங்கள் மேலே என் மேலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அபிஷேகம் இருக்கிறது. நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். We need to know who we are, and we need to know our identity. As long as you do not know your identity, you'll end up in identity crisis, and identity crisis will bring you to total crisis, to total chaos. The identity crisis, இந்த அடையாள குழப்பம் என்ன பண்ணுன்னா மொத்த குழப்பத்தில் கொண்டு வந்து வச்சிரும். அடையாள குழப்பம் மனுஷனோட வாழ்க்கையவே குழப்பத்தை கொண்டு வந்துடும். நான் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பவுல் ரொம்ப அழகாக இதை குறித்து எழுதுகிறாரு. இந்த அடையாள குழப்பங்களில் சிக்கின ஒரு சபையை பற்றி எழுதுகிறாரு. அந்த சபைக்கு எழுதுகிறாரு, ஏன் இப்படி நீங்கள் அடையாள குழப்பத்துக்குள்ளாக போயிட்டீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் எப்படி இப்படி ஆயிட்டீங்க, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள், எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள், யூ ஆர் த நியூ கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் பாருங்கள். இன்றைக்கி அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஓகே, இந்த நம்முடைய அடையாளத்தை நாம் அறிந்திருக்கும் போது நாம் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். பெரிய காரியம் என்ன, யானை தான் யாருன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல காட்டில் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய காரியத்தை வேணாலும் சாதிக்கும். அது 2 வாழைப்பழத்துக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்காது. அது என்ன பண்ணும், ஒரு வாழை தோப்பையே எடுத்து அது சாப்பிட்டது போக மீதி 5 அவ்வளோ இருக்குது பாருங்கள். காட்டில் யானைகளும் குரங்குகளும் சாப்பிட்டது போக ஏராளமான வாழைப்பழங்கள் உண்டு. அது யாரும் பயிர் பண்ண தேவையில்லை, யாரும் தண்ணி பாய்ச்ச தேவையில்லை, தேவன் தாமே எல்லாவற்றையும் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு அவ்வளோ இருக்குது. காட்டில் குரங்குகள் சாப்பிட்டது போக அழிந்து போகிற, கீழே விழுந்து போகிற பழங்கள் அவ்வளோ அதிகம். அவ்வளவு தேவன் அவைகளுக்காக பண்ணி வச்சுருக்காரு. அப்போது தேவன் சொல்கிறாரு, இந்த காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு நான் இவ்வளோ செய்வேன்னா உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்க மாட்டேன், உங்களுக்கு நான் எவ்வளோ ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். இஃப் யூ நோ ஹூ யூ ஆர், யூ வில் பி ஏபிள் டு டூ கிரேட்டர் திங்ஸ். ஆனால் யாரும் தெரியாதனால நீங்கள் குழம்பி போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எடுத்துக்கொள்வோம். ப்ளீஸ் turn with me to Galatians, the epistle of Apostle Paul to the church of Galatia, Galatians 4th chapter 1 to 7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி ஆனவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 7-8. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். தேங்க்யூ. See, இங்கே பால், அந்த அப்போஸ்தலன் பால் என்ன சொல்கிறாரு, ஒரு நியூ கிரியேஷன் சர்ச்சை பற்றி பேசார். அந்த சபையில் அவர்கள் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டிகளாய் எழும்பினவர்களை குறித்து பேசுகிறாரு. நீங்கள் இப்பொழுது புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். முன்ன எப்படி இருந்தீங்க, முன்ன எப்படிப்பட்ட அடையாள குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துக்கு வரும்போது, நீங்கள் மறுபடியும் இப்படி எப்படி ஒரு சில நேரத்தில் குழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. நம்ம முதல்ல 8 வசனத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. இந்த காரியத்தில் எப்படி இந்த அடையாளத்தை பவுல் ரொம்ப அழகாய் ஆணித்தரமாய் பேசுகிறார். See, in this scripture portion, Apostle Paul talks about the identity of a new creature.
who you are. And before you knew you are a new creature, what you were and how you behaved, what was the flaw, why you were so. That's all the things he is dealing with it. ஏன் இப்படி இருக்கிறீர்கள், ஏன் இருந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள், ஏன் அப்படி இருந்தீர்கள், எதனால் அப்படி இருந்தீர்கள், அதில் என்ன குறைவு இருந்தது, இப்படி சொல்லி ஒரு நிறைய பெரிய காரியங்கள் அவர் பேசார் பாருங்க. ஆச்சரியமான விஷயம். See, I think இந்த டீச்சிங் மிக இன்றைக்கு தேவையான டீச்சிங். அதனால் நான் திரும்ப இதை கொஞ்சம் ஆணித்தரமாக பேச வேண்டியதாக இருக்குது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும், எல்லாம் சொல்ல எஜமானாய் இருந்தும். Now that I mean is that as king as the inheritor. Oh, Amplified Version சொல்லுது, as king as an inheritor. நீங்கள் சுதந்திரவாளியான ராஜாவாக இருந்தும். சுதந்திரவாளியாக மட்டும் இல்லை, என்ன சொல்றாரு? Sorry, here it is. I'm sorry. I mean is that as long as the inheritor is a child under the age, he's a child. As long as the inheritor, who is the inheritor? சுதந்திரவாளி. இன்ஹெரிட்டர் அப்படின்னா, அதாவது இன்ஹெரிட்டர் அப்படின்னா எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறான்? இன்ஹெரிட்டர் இஸ் a child and under the age he does not differ from a slave, although he is the master of all estate. Master of all estate. He is a master. He is a king, like he is a prince. அவனுக்கு எல்லாம் சொந்தம். அவன் எஜமானாய் இருந்தும். எஜமானாய் இருந்தும். ஆனால் இப்போ எப்படி இருக்கானாமா? He does not differ from a slave. Hello? He is not equal to a servant. நான் சொல்கிறேன், அவன் வேலைக்காரனுக்கு அளவாக கூட இல்லை. இப்போ எதுக்கு எவன மாதிரி இருக்கானாமா? அடிமையான. வேலைக்காரவங்கிறது அடிமை கிடையாதுங்க. வேலைக்காரன் சுயாதீனம். அவனுடைய சுயாதீனத்தை வேலைக்கு வந்திருக்கிறான். தயவுசெய்து புரிஞ்சுங்க. வேலைக்காரன் அப்படிங்கிறவன் சுயாதீனமாக வேலைக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. அந்த சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளம் கட்டுப்படி ஆச்சுன்னா வேலை செய்வான். இல்லாட்ட ஹை நாளிலேருந்து நான் வரமாட்டேன் போயிடுவான். அவ்வளோதான், அவன் வேலைக்காரன். He may be a supervisor, he may be a manager or something like that. அவன் வேலைக்காரன் அடிமை கிடையாது. அடிமை அப்படிங்கிறவன் அவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, சாப்பாடு போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, வேலை செஞ்சு ஆகணும். இப்போ என்ன சொல்கிறார் பவுல்? இது ரொம்ப அழகாக இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம். என்ன சொல்கிறாரு? although he is the master of all estate. அவனுக்கு என்ன? இப்போ அவன் யார்? அது அத்தனை சொத்துக்கும் அவன் எஜமான். ஆனாலும் இப்போ யார் மாதிரி இருக்கிறானாமா? அடிமை மாதிரி. எதனால இப்படி அடிமை மாதிரி இருக்கிறான்? இப்போ அவன் எல்லாரும் எஜமான் ஆச்சா? இஸ் a king and master of all estate, but still there is no difference between him and the slave. He is at par with the slave. அந்த ஒரு அடிமைக்கு ஈக்குவலாக இருக்கிறான். எதனால? பிகாஸ் ஆஃப் த இம்மெச்சூரிட்டி. அவ்வளோதான். அவனுக்கு யாருன்னு தெரியாதுங்க. பிகாஸ் ஆஃப் த இம்மெச்சூரிட்டி. அதான் சொல்கிறாரு, சிறு பிள்ளையாக இருக்கும். இதை நான் சரியாக இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, till the time you get matured, till the time you know who you are. நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளாத அந்த முதிர்வு வருகிற வரைக்கும் என்னவா இருக்கிறோம்? அடிமைகளை போல இருக்கிறோம். This is the problem with many Christians today. They are the children of God. They are the masters of all estate. They are the master of all estate. What God has
ரியலி ப்ரொவைடட் தேம். அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் எஜமானர்களாக இருக்கிறோம். பட் த இஷ்யூ இஸ் they are not matured. They are not matured enough to know who they are. அவங்க அந்த they are not matured enough. அந்த அறிவு வரல. அதனால என்ன செய்கிறாங்க, இப்போ பாருங்கள், 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தா, ஒரு குழந்தை அடிமையானவனுடைய குழந்தை, ஒரு குழந்தை இந்த ஒரு அவனுக்கு தகப்பனும் தாயோ யார் இல்லாதவங்களோ இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லை, ஒரு பரிதாபமான ஒரு குழந்தை. இன்னொரு குழந்தை இந்த தேசத்தினுடைய பெரிய பதவியில் இருக்கிற ஒருவரோட குழந்தை. இந்த 2 குழந்தைகளையும் நீங்கள் விளையாட விடுறீங்க ஒரு இடத்துல. அந்த குழந்தை, நான் யார் தெரியுமா, நான் எங்கள் அப்பா இந்த தேசத்தோட சீஃப் ஜட்ஜ் அவர் தான் அப்படி சொல்லுமா? அந்த குழந்தைக்கு ஒரு வித்தியாசம் இருக்காது. அந்த குழந்தைக்கும் இந்த ஒரு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு குழந்தைக்கும் 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் இருக்காது. அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே மாதிரி கத்தும். இது அழுதுன்னா இது அழும், இப்படி தான் இருக்கும். குழந்தைங்க அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. நான் இவ்வளவு பெரிய ஆளு. உண்மை என்னென்னா, ஒரு குழந்தைக்கு என்ன இல்லை, தாயே இல்லை தகப்பனும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு குழந்தை. இன்னொரு குழந்தைக்கு எல்லாம் இருக்குது, எல்லா அதிகாரம் இருக்குது, எல்லா பெரிய பெரிய காரியம் இருக்குது. பட் காரியம் என்னென்னா, அந்த அறிவு இல்லை. இன்னும் அறிவு வராததுனால என்ன, இது அழுமோ இது அழும், இந்த குழந்தை அழும்போது இந்த குழந்தை அழும். அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்களோ இது ஆணு வாயை திறக்கும், அவ்வளோதான். இன்னைக்கு கிறிஸ்தவங்களோட நிலைமை அப்படி தான் இருக்குது. தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற பெரிய காரியங்களை அறியாமல் அப்படியே குழந்தைகளாகவே உட்காந்துட்டு படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஒருவேளை அந்த தாயும் தகப்பனும் இல்லாத ஒன்றும் இல்லாத ஒரு குழந்தைக்கு யாரோ ஒருவர் ஒரு சின்ன ஒரு பிஸ்கட்டையோ ஒரு காரியத்தை கொடுத்தா, இந்த குழந்தை அதை ஆணை பார்த்துட்டு இருக்கு பாருங்க, அது எனக்கு கிடைக்காதா சொல்லி. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. அது அந்த குழந்தை அழுதா, அது சத்தமிட்டா உடனே அட்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கு புரியாத வரைக்கும் அதை அனுபவிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் தெரியுது, நடக்குதுலாம். அதாவது ஒரு கேட்கிற அல்லது ஒரு புரிந்து கொள்கிற வயசு வருது. புரிந்து கொள்கிறதுனா கேட்கலாம், பேசுகிற வயசு வருதுன்னு வைங்க. இப்போது தன்னோட யார் தாய் தகப்பன்னு தெரிஞ்ச உடனே அது போய் அந்த குழந்தை போய், டாடி எனக்கு ஒரு மெர்சஸ் பென்ஸ் காரில் தான் நான் போவேன்னு சொல்லுமா? தெரியாது. தனக்கு அப்படி ஒன்று காரியம் இருக்குதுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட பெரிய ஐஸ்வர்யங்கள் தனக்கு இருக்குதுன்னு தெரியாத வரைக்கும் அந்த வாட்டிகள் நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், ஆயம்மா அந்த குழந்தைய அந்த ஆயம்மா என்ன சொல்லுவோம், போய் உட்காரு, அப்படிலாம் பேசக்கூடாது, உட்காரு அப்படின்னா இந்த இது தாய்க்கு தகப்பனுக்கு பயப்படுதோ இல்லையோ, யாருக்கு பயப்படும்? இந்த ஆயம்மா குழந்தை பயப்படும். ஏன்னா இந்த குழந்தை நிறைய நேரம் யாரோட ஸ்பெண்ட் பண்ணுது? இந்த ஆயம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுது. அதனால் தாய்க்கு தகப்பனுக்கும் பயப்படுறதை விட இதுக்கு பயப்படும். தாய் தகப்பன்கிட்ட இருக்கிற குணங்களை பெற்றுக்கொள்றதை காட்டிலும் இந்த மாட்டத்தில் நிறைய வார்த்தைகளை கற்றுக்கும். த கேர்டேக்கர், a child who is taken care by a caretaker will learn more from the caretaker, will learn more words from the caretaker than the parents. The caretaker may use some unparliamentary words, ஒரு கேவலமான சில வார்த்தைகளை. ஏன்னா அந்த கேர்டேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருப்பாங்க, அவங்க அப்படி மாதிரி பேசுகிறேன் அந்த வார்த்தைகளை அந்த குழந்தை
ரொம்ப கற்றுக்கும் பாருங்க, ரொம்ப கற்றுக்கும். ஒரு காரியம் என்னென்னா, இந்த பட்டணத்தில் ஒரு ஃபேமஸ் ஸ்கூல், ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இட், ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல். இந்த ஃபேமஸ் ஸ்கூலில் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் அப்படிங்கிறனால ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்கூலில் இருந்து வர ப்ராடக்ட்லாம் ரொம்ப க்ரீம் ப்ராடக்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அநேகர் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. என் நண்பரோட பிள்ளைகளும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து அவனுங்க பேசுகிற அந்த பயலுங்க பேசுகிற பேச்சு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது மிக தரந்தாழ்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கும், மிக தரந்தாழ்ந்த வார்த்தைகளாக இருக்கும். நான் கேட்டேன், என்னடா உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி சேரியில் பேசுகிற மாதிரி பாஷைகள்லாம் பேசுகிறீங்களா, எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. அவன் ரொம்ப சொல்கிறான், அங்கிள் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்களா. என்ன காரியம் அப்படின்னா, அவருடைய ஏதோ இன்னொரு குடும்பத்தோட பெற்றோர்கள் அவருடைய வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் இப்படியே திட்டி இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை பேசி, இவங்க எப்பயுமே அந்த டிரைவர்களோட இந்த ஆயம்மார்களோட கூடவே இருந்து இந்த பையங்க எங்கேருந்து கற்றுட்டு வந்துட்டானுங்க, அவங்க எடுத்து கற்றுட்டு வந்துட்டானுங்க, அதை கொண்டு வந்து கண்டேஜியஸாக ஸ்கூலெல்லாம் பரப்பி விட்டானுங்க. இப்போ ஸ்கூல் பேரே கெட்டு போச்சு மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா யாரோட நம்ம நேரம் செலவு பண்ணுறோம், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்மளோட மெச்சூரிட்டி எப்படி நம்மளுக்கு, ஹவ் யூ கெட் நோ யுவர் ஐடென்டிட்டி. நீங்கள் யார் என்பதை எப்படி அறிவீங்கன்னா, நீங்கள் யாரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் யூ ரிசீவ் இட். கடந்த வாரத்தில் அருமையான சகோதரன் டான் பாஸ்கோ ஒரு வார்த்தை சொன்னார், யூ பிகம் வாட் யூ பிஹோல்டு, யூ பிகம் வாட் யூ பிஹோல்டு. நீங்கள் எதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அதாகவே மாறுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் கிறிஸ்துவை போலவே மாறுவீர்கள். அதுதான் பார்க்க போகிறோம். யூ பிகம் வாட் யூ பிஹோல்ட், யூ பிகம் வாட் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் வித். ஓகே, நீங்கள் யாரோடு எதோட கூட நேரத்தை செலவிடுகிறீர்களோ அப்படியே மாறிவிடுகிறீர்கள். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே சென்சிட்டிவ்னஸ், ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் உடனே அழ ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படியே பயங்கரமான அழுக, இல்லைன்னா ஒரு வீறிட்டு கத்துக்கிற கத்தல். என்னையா இது எங்கேருந்து வந்துச்சு? இல்லைங்க, அவங்க வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சீரியலும் அந்த சீரியல் ஓடி இருக்கு, அந்த சீரியலில் அப்படித்தான் அவங்க அழுவாங்க, அதனால இந்த பிள்ளைகள் அப்படி தான் அழ ஆரம்பிக்குது. They are spending, it is been taken or received from what you have spent your more time with. எதோட கூட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்க, அதுதான் விஷயம். எதோட கூட நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்க, அந்த டைமை நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் காரியங்கள் நடக்குது. சரி, அப்போது இப்போ என்ன சொல்கிறாரு பவுல், என்ன சொல்கிறாரு, அவன் அடிமையான வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவன் தான் யாருன்னு தெரியாது, இவன் நிறைய நேரம் யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறான், அடிமைகளோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறான். யார் இவன்? எஜமான். ஆனால் யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்? இப்போது குழந்தையா இருக்கும்போது பாருங்கள், 2வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். பட் he is under guardians and administrators or trustees until the date fixed by his father. தகப்பன் ஒரு நாளை குறிச்சிருக்காரு. அதாவது தகப்பன் நாளை குறிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? தகப்பன் அந்த நாளை அவர் ஒரு அவர் ஒரு என் பையன்னா இப்படி ஒரு மெச்சூர்டாக இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கணும், இப்படி ஒரு காரியம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் எதிர்பார்க்குற அந்த நேரம் வரைக்கும் எப்படி இருக்கானாமா, அவன் யாருக்கு கீழே? சூப்பர்வைசர் கீழே.
த ட்ரஸ்டீஸ், யார் அவனுக்கு ட்ரஸ்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கிறான். இஸ் அண்டர் த ட்ரஸ்டீஸ். யார், அதாவது வாட் இஸ் ட்ரஸ்டீஸ்? ட்ரஸ்டீஸ் என்ன? வாட் இஸ் ட்ரஸ்ட் அண்ட் வாட் இஸ் ட்ரஸ்டி? ஹலோ, ட்ரஸ்ட் என்னங்க, ட்ரஸ்டீஸ் என்ன? ட்ரஸ்ட் இஸ் வச்சுக்க ஒரு நம்பிக்கை. வாட் இஸ் ட்ரஸ்ட்? ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையா? அப்போ ட்ரஸ்டி அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நார்மல் ட்ரஸ்ட் அப்படின்னாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டை வி கால் இன்ஸ்டியூஷன் கால் ட்ரஸ்ட். அது ட்ரஸ்ட் என்ன? இதெல்லாம் நம்பி இவங்ககிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு 4 ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களை நம்பி கொடுக்கலாம். இதுதான் நம்பி கொடுத்துருக்காங்க. நம்பி கொடுத்துருக்காங்க. நம்பி கொடுத்துருக்காங்க. இப்போ பவுல் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட ட்ரஸ்டீஸ்க்கு நீங்கள் அடிமைகளாக அவர்களுக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு நாள் தேவன் குறிச்சிருக்காரு. எந்த நாள் குறிச்சிருக்காரு? இப்போ என்ன சொல்றாங்க? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். பின்ன எப்போ? தகப்பன் ஒருவேளை ஒருத்தருக்கு ஓகே இவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், இவங்க 50 வயசு வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், இவங்க 20 வயசு வரைக்கும், அப்படி தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் குறிச்சிருக்காரு. அதனால அது வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அது வரைக்கும் அவங்க அடிமை அந்த கீழ்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. சாரி, ப்ளீஸ் அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தகப்பன் குறித்த, அதாவது ஃபாதர் ஹேஸ் மார்க்ட் அ லைன். அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும், till the time you understand, பாருங்க எப்படி ஒரு, let me just illustrate this way. Till the time you know the value of a check, you are not allowed to sign a check. See, ஒரு பையன் maybe say he is 10 years old. 10 வயசு பையனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒரு காரியம் தெரியும். இது எவ்வளோ ரூபாய் தெரியும். ஒருவேளை ஒரு 100 ரூபாய் அவன் கையில், say give him a 100 rupees bill, he will know that, he will know the value of the 100 rupees bill. அந்த 100 ரூபாய் நோட்டோட 100 ரூபாய் பணத்தோட மதிப்பு அவனுக்கு ஏதோ தெரியுது. கொஞ்சம் அந்த 10 வயசு பையனுக்கு தெரியுது. போனால் அந்த 100 ரூபாய் கொடுத்தா எனக்கு 2 ஐஸ்கிரீம் கிடைக்கும், 2 சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஓ, இந்த பணம் கொடுத்தா 2 ஐஸ்கிரீம் வாங்கலாம், அதே 50 ரூபா கொடுத்தா 1 ஐஸ்கிரீம் தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு அவனுக்கு தெரியுது. அதனால அவன் கையில் என்ன கொடுக்குறாங்க? 100 ரூபாய் கொடுக்க முடியும். அது அவன் கையில் கொண்டு போய் 2000 ரூபாய் கொடுக்கறது இல்லை. அவன் கையில் யாரும் 2000 ரூபாய் கொடுக்கறது இல்லை. ஓ வச்சுக்கோ பாக்கெட் மணி. பாருங்க, ஒரு 8 வயசு பையன்னா அவன்கிட்ட 20 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் when I was saying that I used to get some 10 paise, அது வேறு விஷயம். 10 பைசா கொடுப்பாங்க எனக்கு. இப்போது 10 ரூபாய் கொடுத்தாலும் இப்போ எல்கேஜி கூட வாங்கிட்டு போக மாட்டேங்க, அது வேறு விஷயம். ஓகே, அப்போது என்ன, அதுக்கு ஒரு அவங்க தகப்பன் அவனோட அறிவை வச்சு இவன் எவ்வளோ தூரத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியும், இவன் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும், அதை தகப்பன் பார்த்து ஒரு நாள், ஓ எஸ் இவனால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா he gives the check signing authority. check signing authority. தகப்பனுடைய செக்கில் இனிமேல் நான் அல்லது என் மகன் சைன் பண்ணலாம், நான் அல்லது என் மகள் சைன் பண்ணலாம், இப்படி சொல்லி செக் சைனிங் அத்தாரிட்டி கொடுக்குறோம். செக் சைனிங் அத்தாரிட்டி. ஒரு கம்பெனியில் பாருங்கள், ஒரு கம்பெனியில் ஒரு தகப்பன் சேர்மனாக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மகனை டைரக்டர் ஆகும்போது அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அநேக கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை they don't make them directors straight. எத்தனை பேருக்கு அது தெரியும்? பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் they don't allow their children to be directors of the company straight. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில்
they put their children as managers. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜராக இருப்பாங்க. மேனேஜர் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க மேலே ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க மேலே டாக்டர், அவங்க மேலே பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கீழே இந்த பையனை போட்டிருப்பாங்க. எல்லாரையும் போல அவனும் வந்து பஞ்ச் பண்ணணும், அவனும் அவன் டைமுக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் வைக்கிறாங்க. அப்புறம் மேனேஜருக்கு அடுத்தது, எல்லா மேனேஜர்ஸ்க்கும் மேனேஜருக்கு அடுத்தது என்னவாவாங்க? மேனேஜருக்கு அடுத்தது என்ன ப்ரொமோஷன் வரும் நார்மலாக? they will get senior manager. மேனேஜருக்கு அடுத்தது சீனியர் மேனேஜர் ஆகும். ஆனால் இவருக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தெரியுமா? மேனேஜருக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஜெனரல் மேனேஜர் ஆகிடுவார். ப்ரொமோஷன் வேணால் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும், ஆனால் ஸ்டில் தே ஆர் அண்டர் சம் டிசிப்ளினரிஸ். ஒரு சில அவர்களை நல்வழிப்படுத்துகிற அல்லது டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குற ஒரு சிலர்கிட்ட அவங்க வைக்கிறாங்க. அப்போது ஒரு அந்த the father is looking for the maturity to take care of the company or to take care of that institution. When he comes to that maturity, father gives the directorship to him and he is at par with the father. Got it? புரிஞ்சா புரியலையா? எஸ், இந்த மெச்சூரிட்டி, அதைத்தான் பவுல் சொல்றாரு தகப்பன் குறித்த தகப்பன் எதிர்பார்க்கிற அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும். அப்படியானா அது வரைக்கும் இவன் பிள்ளையா இல்லையா? ஓகே, he has the authority like a manager. அப்போ இவன் பிள்ளையா இல்லையா? இவன் தான் அந்த கம்பெனிக்கு பாஸா இல்லையா? டெஃபினெட்லி எஸ் he is. Yes, he is. But still இப்போ அவனோட அதிகாரம் எவ்வளோ இருக்குன்னா அந்த மேனேஜர் லெவலில் தான் இருக்குது. அந்த லெவலில் ஆப்ரேட் பண்ண முடியுது. ஏன்னா இன்னும் பெரிய காரியங்களை அவன் அறிந்து கொள்ளலை. சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் யார் என்று இன்னும் தெளிவாய் காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத வரைக்கும், although we are children, although everything is bestowed upon us, we are not able to operate on it. அதான் விஷயம். Got it? இன்றைக்கு நான் ஆப்ரேட் பண்ண முடியாமல் தான், ஆப்ரேட் பண்ணுறது தெரியலை. ஹீலிங் யார் பேசினா ஹீல் ஆவாங்க? ஹீலிங் யார் பேசலாம்? யார் வேணாலும் பேசலாம். இப்போ ஏன் ஹீலிங் நடக்க மாட்டேங்குது? தெரியலை. நான் ஏன் நிறைய பேர் ஹீலிங் பேசுறதே கிடையாது? தெரியலை. அதனால ஹீல் ஆகலை. செழிப்பை பேசுகிறாங்க, ஆனால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? அது சரியான விதத்தில் எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியல. இதுதான் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் ஐடென்டிட்டி. இந்த நம்ம ஐடென்டிட்டி, நான் யார் அப்படிங்கிறத, நம்மளுடைய அடையாளங்களை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். அடையாளங்களை தெரியாத வரைக்கும் நாம் புது சிருஷ்டிகளாய் ஆப்ரேட் பண்ண முடியறதில்லை. சரி, இப்போது பார்ப்போம். அதுதான் 3வது சொல்கிறாரு, அப்படியே so we also when we were minors were kept like slaves under rules of the Hebrew ritual and subject to the elementary teachings of a system of external observations and regulations. நமக்கு நம்ம கர்த்தர் யார், நான் கர்த்தருடைய பிள்ளை யாருன்னு தெரியாத வரைக்கும் நம்மளாம் என்ன பண்ணி தான் இருந்தோம்? அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழே உட்காந்து அவங்களோட சேர்ந்து நம்மளும் உட்காந்துருந்தோம். ஓய்வு நாள் அது இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி 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 போர் அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு when you know who you are, when you know who your father is, when you know what are the authorities you are given with, when you know what are the authorities you are bestowed with, you can operate in a better way. சரி, இன்றைக்கு ஒரு காரம் பார்ப்போம். 5வது வசனம். டைம் இஸ் ரன்னிங் அவுட். 5வது வசனம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவனும் நியாயப்பிரமாணத்திற்கு
தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது when you come to that maturity, இப்போ என்ன பண்ணிட்டாரு, God has sent the firstborn. God has sent the firstborn. the firstborn எப்படிப்பட்டவர், அதுக்கு தான் ஒரு அந்த ஃபர்ஸ்ட்பானுக்கு தான் ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்கிறார் பாருங்க. But when the proper time had fully come, God has sent his son, born of a woman, born subject to the law. Why he has to send his son who is subject to the law? ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கவர் அனுப்பணும், கீழே இருக்கிற மாதிரி அனுப்பணும்? ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி அனுப்பணும்? ஒரு ஸ்ரீனிடத்தில், தமிழ் என்ன சொல்றாரு, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய, ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்காரு? இதை புரிஞ்சிட்டா தான் ஈஸி. ஏன்னா மற்றவங்களாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அப்படியே நொந்து போய் கிடக்கிறாங்க. அங்கே வந்தால் தான் அவளை தூக்க முடியும். தம்பிமாரெலாம் இங்கே இருக்காங்க. இப்போது அண்ணன் வந்துட்டாரு, அண்ணனுக்கு தெளிவான அறிவு இருக்குது. He is the firstborn. He has the full knowledge of the father. Please understand. மூத்த குமாரனுக்கு தகப்பனை குறித்த, தகப்பனுடைய காரியங்களை குறித்த, தகப்பனுடைய எண்ணத்தை குறித்த, தகப்பனுடைய யோசனைகளை குறித்த, தகப்பனுடைய மனதை குறித்த தெளிவான எண்ணம், தெளிவான அந்த ஐடியா of the fullness of the father the firstborn has. The firstborn has the fullness of the father's idea, father's mind, and father's plan, and father's decisions. But the firstborn has to relieve his younger ones from the bondage. அதனால என்ன பண்றாரு, firstborn cannot come like a boss. Firstborn has come like the younger ones. அவருடைய சகோதரர்கள் போலவே, அவருடைய தம்பிகள் போலவே, தங்கச்சிகள் போலவே அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக வந்து இங்கே வந்து தான் தூக்குறாரு. ஹேய், நம்ம யார் தெரியுமாடா? தோளில் கை போட்டு, ஹேய் தம்பி வா, நான் யார் தெரிஞ்சதா? நீ நான் பார்த்தியா? நம்ம முகம் எப்படி இருக்குது? ரெண்டு பேரும் முகமும் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவோட முகமும் என் முகமும் ஒரே மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேருக்கு சந்தேகம், என்ன என் மூஞ்சி பார்த்தா அப்படியா இருக்குது? நான் சொல்கிறேன், இயேசுவோட முகமும் உங்கள் முகமும் ஒன்றா இருக்குது. ஏனென்றால் நாம் ரெண்டு பேருமே ஒரே ரத்தத்தினால, ஒரே வார்த்தையினால பிறந்தவர்கள். இப்போது மூத்த அண்ணன் வந்து தோளில் கைப்பட்டு சொல்கிறாரு, தம்பி ஹே வா, த டைம் ஹஸ் கம். வாடா, நம்மளாம் நம்ம தகப்பனுடைய ராஜ்யத்துடைய ராஜாக்கள். போதும், இங்கே நீ அடிமை மாதிரி இவங்களுக்கு கீழே உட்காந்துருந்தது போதும், கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடணுன்னா இந்த அண்ணன் எங்கே வரணும்? தம்பி இருக்கிற இடத்துக்கு வரணும். The elder one should come to the younger one. Elder one cannot stay on the upper story and can call them, hey come up, come up. அப்படின்னா வர முடியாம தான் உட்காந்துருக்கான். நீங்கள் நிறைய religious teachings say come up, come up. Thing is they are not able to come up. Why they are standing? Why they are still standing in the downstairs? Because they do not know how to come up. Because they do not have the ability to come up. Even if they know how to come up, they do not have the ability to come up. அவர்களுக்கு தெரியும் எப்படி மேலே போகிறதுன்னு. வேணால் நீங்கள் இப்படி வந்தால் முக்தி அடையலாம், அப்படி வந்தால் முக்தி அடையலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எப்படியா அது வர முடியலையா? முடியலையே. இப்போ என்ன பண்ணும்? மேலே இருக்கிற அண்ணன் கீழே இறங்கி தம்பிமார்களெலாம் தூக்கி தோளில் சுமந்துட்டு he just goes up. தம்பிமார்களை சுமந்துக்கிட்டு மேலே போகிறாரு. அதனால தான் தேவன் என்ன பண்ணாரு, மூத்த அண்ணனை, ஏய் இவங்களுக்கு இன்னும் புரியலை, நான் யாருங்கிறது புரியலை, இந்த பசங்க இன்னும் கீழே உட்காந்துருக்கானுங்க, நீ என்ன பண்ணு, the time has come. இப்போ நம்ம ஆள வேண்டிய நேரம் வந்தால் இனி நம்ம பொறுத்திருக்க முடியாது. தம்பிமாரெலாம் மேலே வரணும். ஒன்று பண்ணு, நீ கீழே போய் தம்பிமாரை கூட்டிட்டு வா, தம்பிமாரில் மேலே கூட்டிட்டு வா. That is the reason why your eldest brother has come.
நம்முடைய தேவனுடைய முதற் பேரானவரும் நம்முடைய மூத்த சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே உங்களையும் என்னையும் அவரோட லெவலுக்கு உயர்த்துறதுக்கு தான். Got it? Now you know your identity. Now I think you got the glimpse of your identity. Maybe not the full identity, at least you got the glimpse of your identity. Got it? நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்கிறேன் மொத்த அடையாளத்தை என்னால் புரிஞ்சுக்கணும், ஒருவேளை புரியல பரவாயில்ல, அட்லீஸ்ட் அடையாளத்தினுடைய அடையாளத்துமாக வந்துருச்சா? நான் யாருங்கிறதனோட அடையாளத்தோட ஒரு முன்ருசி, the glimpse of the identity. If you got the glimpse of identity today, I think the time what we have spent now, it's really worth. I do not expect everyone to get the identity in full, but at least if you got the glimpse of it, yes, I'm okay with it. அவர் வந்து to purchase the freedom, to purchase the freedom of those who were subject to the law, that we might be adopted and have sonship conferred upon us. அஞ்சாவசனம் என்ன சொல்றது? நாலாவசனம், இங்கே தமிழில் நாலாவசனம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்கிறேன். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி ரெண்டு காரியம் சொல்கிறாரு. ஒன்று புத்திர சுவீகாரத்தை அடையணும், இன்னொன்று நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ரெண்டு காரியம் இருக்கும். ஒன்று, இந்த நியாயப்பிரமாணங்கிற இந்த லோ லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு இருந்து யூ ஷுட் கெட் ரிடீம்டு. இன்னொன்று என்ன பண்ணும்? புத்திர சுவீகாரத்தை. He wants you to confer the directorship or the sonship upon you. ஒன்று. இன்னொன்று, to redeem from the law, rather redeem from the identity crisis. ரெண்டு முக்கியமான விஷயம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தாங்கள் யார் என்ற அடையாளமே இல்லாமல் அடையாளம் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த அந்த அடையாள குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கவும் குமாரன் என்று சொல்லப்படுகிற to confer the sonship, to confer the directorship. See, உலகத்தில் கம்பெனிலாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்காங்கல்ல. என்ன, you just name some big company, big corporate. ஒரு கார்பரேட் ஏதாவது சொல்லுங்களேன். Some big corporate. You corporate engineers, you should name some corporate. ஏதாவது Capgemini? It's a tiny thing, okay? Think of Microsoft. ஓகே, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வச்சுக்கோ. இந்த மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த மைக்ரோசாஃப்ட் என் தகப்பனுடைய கம்பெனிக்கு முன்னால் ஒரு கார்னரில் மூலையில் இருக்குது. மை ஃபாதர்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அதில் இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் என்னென்ன இருக்குது? ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் கோ திஸ் வே. மைக்ரோசாஃப்ட்டில் என்னென்ன இருக்குதுங்க? என்ன டிவிஷன் யூஸ் பண்ணுறாங்க? ஹலோ engineers, I want you to open your mouth and use your brains. God has given you 2 billion cells. Brain consists of 2 billion cells. So okay, மைக்ரோசாஃப்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் டெவலப் பண்ணுறாங்க? ஓகே, ரொம்ப டீப்பாக போனேன். என்ன டெவலப் பண்ணுறாங்க? என்னங்க டெவலப் பண்ணுறாங்க ஏன் மைக்ரோசாஃப்ட்டில்? தெரியலன்னா எப்படி என்ஜினியராக இருக்க முடியும்? ஓகே, அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், என்ன சாஃப்ட்வேரு? ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொன்று வேறு அடுத்தது applications like your office,
Microsoft Office, where you have Microsoft Word, PowerPoint, blah 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 blah, everything. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிவிஷனு. பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு டிவிஷன், அவன் தனி டீமு. ஓகே, யூ சே, இப்போ என்ன சொல்கிறாங்க, வாட் மீட் மைக்ரோசாஃப்டில் இப்போ ஒரு மீட் வந்தது, மீட்டிங் சாஃப்ட்வேர் லைக் யுவர் ஜூம் அண்ட் கூகுள் மீட் மாதிரி மைக்ரோசாஃப்டில் மைக்ரோசாஃப்ட் சம். ஓகே, அது ஒரு இருக்குது மைக்ரோசாஃப்டில். எஸ், ஒவ்வொன்றும் ஒரு டிவிஷன், ஒவ்வொரு டிவிஷன். சரியா? இது மைக்ரோசாஃப்ட் நீங்கள் யோசிச்சு அப்பா, இஃப் யூ ஜஸ்ட் go write what are the divisions in the Microsoft, you will just get amazing, your mind will boggle. ஏன்னா அத்தனை டிவிஷன் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பழைய விண்டோஸ் எக்ஸ்பியோட இப்போ தானே இதனோட இதை பக் ஃபிக்ஸிங் நிறுத்தினாங்க. இப்போ என்னாச்சு, 7, 10, இதுக்கான இன்னும் என்னதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனோட திரும்ப சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அது இன்னும் ஓடிட்டு இருக்குது. அது போக ஆஃபீஸில் ஒவ்வொரு விட்டு இதுக்கு போக நீ வேறு டெவலப்மெண்ட்ஸு. இப்போது தே கம் அவுட் வித் விண்டோஸ் மொபைல் ஃபோன் அண்ட் விச் இஸ் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எல்லாம் இப்படி ஒவ்வொன்றா இத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே நடக்குது. ஒவ்வொன்றுக்கிலையும் ஒரு பாஸ் இருக்காங்க, ஒரு டைரக்டர் இருக்காங்க, அதுக்கு இத்தனை வேலைகள் நடக்குது. Let me tell you now, let me ask you, what are the divisions in your father's company? நம்ம அப்பா கம்பெனியில் என்னென்ன இருக்குது? பூமி இருக்குது. ஒரு இது பாருங்கள், இந்த பூமியை நினச்சி பாருங்கள். இந்த பூமியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கே எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வேணும். இதுக்கு எப்போ மழை விடணும், எப்போ அதுக்கு என்ன எவ்வளோ ப்ரோக்ராமிங் பண்ணணும். ஜஸ்ட் திங்க் பா, எப்போ சூரியன் எப்படி மறையணும், இது எப்படி வரணும், இதுக்கெல்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவீங்க? பட் இட்ஸ் பீன் ப்ரோக்ராம்டு ஃபார் தீஸ் மெனி thousands of years. இன்னும் 1000 செகண்ட் கூட அது மிஸ் ஆகலை. இட்ஸ் கீப் ரொட்டேட்டிங். என்ன சிஸ்டம் பாருங்க. ஹலோ, we are the directors in the system, we are directors in that company. இது this is only about the smallest a tiny planet called Earth. Think of the solar system, think about the galaxies. இவ்வளவு நம்முடைய தகப்பனுடைய ஆளுகையில் இருக்குது. He wants you and me to be the directors, to be the authorized person to take charge of it. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளவு இதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். But he has sent his eldest son to bring all the sons to his level. That is the identity God has given us. ஒரு காரியம் சொல்றேன், only to equip us he has come down to give you the real identity. The firstborn has come down. மூத்த குமாரன் வந்ததே இதுக்காகத்தான். இந்த மூத்த குமாரன் வந்தது மாத்திரமல்ல, இப்போ இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா he had to pay a great ransom. He has paid it. ஒரு பெரிய காரியத்தை அவர் செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு பாண்டேஜில் சிக்கிட்டோம். இப்போ அதுலேருந்து வெளியே வர வேண்டியதாக இருக்குது. He has paid a ransom. அவர் ஒரு பெரிய தொகையை செலுத்தி, அவருடைய ரத்தத்தை செலுத்தி உங்களை என்னையும் தேவ குமாரர்களாக மீட்டிருக்கிறார். எதுக்குன்னா to prepare you for you to get conferred as a son. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க to get conferring a son is எப்பன்னா நான் செத்து பரலோகத்துக்கு போவேன்னு அன்னைக்கு. இப்படின்னு செத்து பரலோகத்துக்கு போகிற நினைக்கலைங்க. You are conferred as son, you are conferred as a child right now. எப்போ இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சதோ இந்த நிமிஷத்தில் நாம் புத்திரர்களாய் அல்லது சுதந்திரவாளிகளாய் நாம் ஏற்கப்பட்டிருக்கிறோம். I think it's a tough subject to understand, but நான் சொல்கிறேன், இது கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சப்ஜெக்ட்.
மேபி டஃப். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, கருகலான விஷயங்கள்னு சொல்லுவாங்க. நான் கருகினாலும் சரி கருகலனாலும் சரி, நம்ம கருகாமல் இருக்கணும்னா இதான் வழி. கற்று தான் ஆகணும், கற்று ஆகணும். அதனால் ப்ளீஸ், ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஐடென்டிட்டி. உன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்க. இந்த ஐடென்டிட்டியோட இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 நிறைய போக வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் இந்த கிளிம்ஸாவது கற்றுக்கணும். வாட் ஐ ஆம், வாட் ஐ ஆம். You are the master. Still, because of the immaturity, you are under the supervisors, you are under the trustees. ஒரு காரியம் ஏன் ட்ரஸ்டீஸ் சொல்கிறாருன்னா, அவங்க உங்களை ஹார்ம் பண்ண முடியாது, இந்த உலகம் உங்களை ஹார்ம் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் உங்கள் மேலே ஒரு பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆப்ரேட் அஸ் மாஸ்டர். அதான் விஷயம். ரைட் நவ் you want this, the time has come. காலம் நிறைவேறின போது நான் சொல்கிறேன், காலம் நிறைவேறிடுச்சு. என்னைக்கு காலம் நிறைவேறிடுச்சு, என்னைக்கு அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினாரோ அன்னைக்கே காலம் நிறைவேறியாச்சு. இன்னைக்கு now already the elder son has come. Our big brother has come. Our big brother has come and he has paid the ransom, and he has shouldered us on his shoulder, and he is carrying us. Just understand, I am on the shoulder of my big brother. I am on the shoulder of my big brother. If you are on the shoulder of your big brother, you can shout. You can shout a praise for God. Oh, thank you, Jesus. Thank you, God. Thank you, Lord. I am on the shoulder of my big brother Jesus. நாம் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவின் தோளில் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு, அவர் தோளில் சுமந்துட்டு போகிற ஒவ்வொரு நிமிஷமும், சரி எப்பா நான் செஞ்சல விஷயமே கிடையாது, நீங்கள் இதை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வீங்க. நான் செஞ்ச ஒன்றுமே கிடையாது, நீங்கள் இதை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வீங்க. தட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. Your identity is doing greater things than what Jesus did. Your identity is, உங்களுடைய அடையாளம் என்னென்ன, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறது என்னுடைய அடையாளம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ. தகப்பனே, உடைய கிருபைக்காக நன்றி. நீர் அனுப்பின எங்கள் மூத்த சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வழக்கத்தில், இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை இல்லை, ஓ நீங்கள் வேலைக்காரங்களோட நம்பிக்கை இல்லை, அதில் நாங்கள் அப்படியே அதுதான் எங்கள் வாழ்க்கை. When the servants fall sick, we thought we will also fall sick. When the servants, the slaves, they were in poverty, Lord, we thought, oh, poverty is a part of the life. அடிமைகள் பட்டினியாக இருக்கும்போது நாங்கள் நினச்சிக்கிட்டோம் பட்டினி தான் தகப்பனுடைய வீட்டில் இது காரியம்னு சொல்லி. Because we spent more time with the slaves. We spent more time with the worldly matters. தகப்பனை நாங்கள் அடிமைகளோட சேர்ந்து அடிமைகளோட நேரத்தை செலவு பண்ணும்போது இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனமான விஷயங்களை கேட்டு இதுதான் தகப்பன் எங்களுக்கு வச்சிருக்க வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் பொய்யா நம்பியிருந்தோம். தகப்பனை நீர் எங்களை மீட்கும்படியாக, உயர்த்தும்படியாக, எங்களை இந்த உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் ஆக்கி உம்முடைய குமாரர்களாய் அந்த குமாரத்துவத்தை, அந்த மகுடாபிஷேகத்துக்காக எங்களை தகப்பனை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. தயார் பண்ணும்படியாக
தகப்பன் நீர் உம்முடைய மூத்த குமாரன் எங்கள் மூத்த சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுப்புனீங்க. அப்பா, உம்முடைய அன்புக்கு நன்றி, உம்முடைய அன்புக்கு நன்றி. எங்கள் மூத்த சகோதரனாய் இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எங்களை தூக்கி சுமக்கும்படியாக உயர்த்தும்படியாக பூமிக்கு வந்து உம்முடைய ரத்தத்தினால எங்க விலைக்கு வாங்கி மீட்டு உம்முடைய அன்பின் நிமித்தமாய் இளையவர்களாய் எங்களை பார்த்து, verily, verily, I say unto you, whosoever believe in me, whoever accept me as the eldest brother, whoever accept me as big brother, shall do what I do and shall do greater things. என்ன ஒரு அன்பு! இந்த கிருபையின் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களெல்லாம் தூக்கி சுமக்கிற வேலையா இப்படி தூக்கிட்டு நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கோபப்பட்டு எங்களை விட்டுறாம, அப்பா நீர் எங்களை சுமந்தது மட்டுமல்ல, நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். நான் உங்களை செஞ்சு காட்டினதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்க. இதுதான் உங்க அடையாளம். இந்த அடையாளத்தில் நீங்க நடப்பீங்க. திஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். சொன்னது மாத்திரமல்ல, அதை செஞ்சு காட்டும்படியாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக நீர் கொடுத்துருக்க பலனுக்காக, அதுக்காக நீர் கொடுத்துருக்க ஞானத்துக்காக, அதுக்காக நீர் கொடுத்துருக்கிற உங்களுடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இனியும் நாங்கள் அடிமைகளை போல அற்ப விஷயங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறதில்லை. அதுதான் எங்களுக்கு சொந்தம்னு நாங்கள் அது சொந்தம் பாராட்டி இருக்கிறதில்லை. தகப்பனை தெளிவாய் புரிந்து கொள்ள மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாக்குவீராக. நாங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாகட்டும். நீர் எங்களை அழைத்த அழைப்பினால் எங்களுக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்கட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது பரலோகம் அப்பியாசித்த அந்த வல்லமையின் சத்துவத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான, அதை புரிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். நன்றி தகப்பனே, உங்களுடைய ஆச்சரியமான கிருபைகளுக்காக நன்றி, உங்களுடைய தயவுக்காக நன்றி. ஓ ஷேக்க ரபலா தூரியங்கரியமா, இந்த வேலையில் வித் திஸ் ஐடென்டிட்டி, இந்த அடையாளத்தோடு பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தால் இதை கேட்கிற எந்த சகோதரனும் சகோதரியும் இனியும் அந்த அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால எங்கள் மூத்த சகோதரனாய் இயேசு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே, எங்கள் மூத்த சகோதரனாய் இயேசு எனக்கு கொடுத்த பலத்தின்படியே தகப்பன் இவர்களை கை நீட்டி தூக்குறேன், இவர்களை கை நீட்டி தூக்குகிறேன். தரித்திரங்கள்ல, வியாதியில, பயத்தில், கவலையில், சந்தேகத்தில் மூழ்கி மூச்சு திணறிட்டு இருக்கிற சகோதரர்களை தூக்கி பேசுகிறேன், கையை பிடிச்சி தூக்குறோம், தூக்கி சொல்கிறேன், எழுந்து நடங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால், என் மூத்த சகோதரனாகிய இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட என்று சொல்கிறேன். தேவரே தமிழ் இந்த காலை வேளையில் எழுந்து நடக்கிற எங்கள் அன்பான சகோதரர்களுக்காக நன்றி. Let them stand, rise up and walk and jump. Let them rise up and jump and walk and run. They shall not stop running. They shall start flying. இது நாள் வரைக்கும் அப்படியே சப்பானியா போல
அப்படியே இருந்தவங்கள இன்றைக்கி இயேசுவின் நாமத்தால் எழுந்து குதித்து நடந்து ஓடி செட்டைகளை அடித்து பரப்பார்களாக இயேசுவின் நாமத்தால். தேவ கிருபைக்காய் நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். நம்முடைய ஊழியங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த FFICC இந்தியா சேனலில் உங்களுக்கான தின தியானங்கள் ஒவ்வொரு நாளும் சில 6 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தின தியானம் FFICC இந்தியா இந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் காணலாம். தயவுசெய்து அந்த FFICC இந்தியா சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அது உண்டாயிருக்கும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7 மணிக்கு, every Tuesday, every Wednesday at 7 p.m. IST, you shall have a healing crusade. அந்த சுகமாக்குற வல்லமையை விளங்க பண்ணுகிற, சுகத்தை குறித்து பேசுகிற அந்த கூட்டம் ஜூமில் இருக்கும். அதனோட ஜூம் கோட், பாஸ்கோட் அது மாறாது, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட். தி டேபிள் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய திருப்பந்தி, அவருடைய நம்முடைய மூத்த சகோதரனாய் இயேசு நமக்கு கொடுத்த, அவர் பிட்டு கொடுத்த அவருடைய சரீரத்தையும் அவர் சிந்தி கொடுத்த ரத்தத்தையும் நாம் அனுபவிக்கிற அந்த கர்த்தரின் பந்தி ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 9 மணிக்கு அதோட ஜூம் கோட், பாஸ்கோட் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் யார் வேணாலும் வரலான்னு சொல்லி, என்ட்ரி இஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்முடைய விதைப்பின் வேலை, நீங்கள் ஆன்லைனில் விதைக்கிறவங்க ஆன்லைனுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கிறது. இப்போது the seeds what you have in hand, the seeds what you have in mind, I really want to bless it. உங்களுடைய மனதில் நீங்கள் நிர்ணயித்திருக்க விதைகளையோ அல்லது கையில் வைத்திருக்க விதைகளையோ இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் விதைக்கும் போது அந்த விதையில் பெரிய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த விதை மேலே ஒரு அற்புதமான பெருக்கம் உண்டாயிருக்குது. பெருக்கத்தின் விதை இது. மரித்து போன விதை இல்லை. இந்த நிலம் இது தேவன் கொடுத்த நல்ல நிலம். இதில் நூறத்தனையான பலன் உண்டாயிருக்கும். ஆகையினால தைரியமாய் I decree and declare that this is a fertile land. I speak the seeds in your hand and mind. I command every seed to grow and fill your bonds. Fill the bonds. Whatsoever the seeds have fallen in this ground will bring a great harvest. I'm telling you, you are not sowing the seeds for the benefit of this ministry or the minister. You are sowing the seeds for the benefit of your own life. I strongly recommend, for your own goodness, please do accept this elder brother Jesus as your Savior and Lord. As your Savior and Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை நன்மைக்காக இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரட்சகரும் ஆண்டவருமாகிய இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த வேளையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையாய் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சத்திய ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இருந்து என்றென்றும் சதா காலமும் நாம் இன்னார் என்பதை அறியும்படியாக அவர் தாமே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். Thank you. God bless you.